நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி, திவ்யாங்க? மாமா அவங்க காலையில எழுந்தாக, பல்லு தேய்ச்சாக, குளிச்சாக, டீ கூட குடுத்தேன், குடிக்கவே இல்ல. அப்படியே போய் படுத்தாக, படுத்துக்கிட்டே இருக்காக. மீனாட்சி, நீ போய் கூட்டிட்டு வா. சரிங்க. திவ்யா, வா சாப்பிடலாம். திவ்யா, எழுந்துரு, வா சாப்பிடலாம். எனக்கு பசிக்கலம்மா. பசிக்கலையா? ஏன், உடம்பு ஏதாவது சரியில்லையா? இல்ல. திவ்யா, மனச போட்டு குழப்பிக்காதம்மா. எந்த சோதனை வந்தாலும் அதை ஏத்துக்கணும்மா. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு வழிய தேடணும். அதை விட்டுட்டு மனசு சரியில்லைன்னு சொன்னா எந்த விதத்துல நியாயம்? சாப்பிடவா, அங்க உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கம்மா. மா ப்ளீஸ்மா, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுமா. திவ்யா, நீ சாப்பிடாம நாங்க மட்டும் எப்படிமா சாப்பிட முடியும்? எனக்கு வேணாம்ப்பா. சரிம்மா, உனக்கு வேண்டானா எங்களுக்கும் வேண்டாம். அப்பா, எனக்காக நீங்களாம் என் பட்டினி கிடக்கணும். வேற என்னமா பண்ண சொல்ற? வாம்மா. என்னத்த அடம் பிடிக்கிறாங்களா? திவ்யா, இந்தா இத சாப்பிடு. சாப்பிடுன்னா அத்தை, இத ஊட்டி விடுங்க. இந்தாங்க. இந்த சாப்பிடு, சொன்ன கேளு. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. குட் மார்னிங் சார். உட்காருங்க பாண்டியன். நான் செங்கோடனை பற்றின ஃபைல் ஒன்று ரெடி பண்ண சொன்னேன், ரெடி ஆகிடுச்சா? சார் அதுதான் கொண்டு வந்திருக்கேன் சார். கொடுங்க. சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். என்ன பாண்டியன், என்ன சந்தேகம்? இல்லை சார், செங்கோடன் இந்த ஊரில் மட்டும் இல்லை சார், இந்த சுத்து வட்டாரத்திலேயே பெரும் புள்ளி சார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சம்பந்தியாக வர இருந்த ராமநாதனுக்கும் அவர் சம்பந்தி. ஸோ அவரை பற்றி இப்போ போய் எதுக்கு சார் கேஸ் விசாரணைன்னு ஸ்டெப் எடுக்கணும்? ஆரம்பத்திலேயே அந்த செங்கோடனை உள்ள தூக்கி போடணும்னு பிளான் போட்டேன். ஆனால் என் பையனுக்கு கல்யாணம் பண்ண போகிற வீட்டுக்கு சம்பந்தின்னு அந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தேன். இப்போ தான் கல்யாணம் நின்று சொந்தம் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன? செங்கோடனை உடனே உள்ள தள்ள வேண்டியது தான். எஸ் சார். ஓகே சார். இந்தாங்க, இந்த கேஸுக்கெல்லாம் விட்னஸ் ரெடி பண்ணி உடனே விசாரணை ஆரம்பிக்க பாண்டியன். ஓகே சார். போலீஸ் பவர்னா என்னன்னு அந்த செங்கோடனுக்கு காட்டி அவன் கையில விலங்க மாட்டி தெருவா இழுத்துட்டு போனா தான் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் அடங்குவானுங்க. ஆமாம் சார், நான் உடனே மூவ் பண்ணி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சார். பாண்டியன் சார், கொஞ்சம் இருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோட பர்சனல் விஷயம். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, என் பையன் பிரதீப் உங்களுக்கு தெரியும்ல? சார் தெரியும் சார். அவருக்கு ஏதாவது பிரச்சனைங்களா சார்? அவனே பிரச்சனைன்னு தான் நினைக்கிறேன். புரியலையே சார். பிரதீப் பிரியான்ற ஒரு பொண்ணு கூட சுத்துறதாகவும் அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு புகார் அவன் மேலே வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணும் பிரதீப்பும் நாங்கள் 2 பேரும் அண்ணன் தங்கச்சியாக தான் பழகிறோம்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தேகம். ஆனால் இதை அஃபிஷியலாக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக விசாரிக்கணும். எஸ் சார், நான் வரேன் சார். ஹலோ
சொன்ன சாமானெல்லாம் ஒழுங்கா நேரத்துல கொண்டு வந்து கொடு, புரியுதா? இந்தங்க. பவிக்கா தா வரா பாத்தியா, சொந்த தங்கச்சி வாழ்க்கையே கெடுத்தவ. இவளுக்கெல்லாம் எப்படிதான் கூட பிறந்த தங்கச்சி வாழ்க்கையை கெடுக்க மனசு வந்துச்சோ? ஏ பவித்ரா, இவளோட இனிமே எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. பிறந்த வீட்டுக்கே கெடுதல் செஞ்சவ புகுந்த வீட்டுக்கு கெடுதல் செய்ய கொஞ்சமும் தயங்க மாட்டா. இவளோட ஒட்டி உறவாடுறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வை, இல்லன்னா உனக்கும் அந்த புத்தி தான் வரும். எதுக்கும் 2 அடி தள்ளியே நில்லு. என்னடி முறைச்சு பாக்குற? நீ செய்யாததொன்னு நான் சொல்லி போடல, நீ செஞ்சதை தானே சொல்ற. அத்தை, நீங்க எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம பேசாதீங்க. உண்மை என்னன்னு தெரிஞ்சா அப்புறம் நான் செஞ்சதா சரின்னு உங்களுக்கே தெரியும். ஆமா ஆமா, உண்மை என்னன்னு தெரியாம தான் நான் பேசுறேனாக்கும். இங்க பாருடி, என் அனுபவத்தை விட உன் வயசு ரொம்ப கம்மி. நீ எனக்கு சொல்லி தரியா? இவ்ளோ பெரிய பாவத்தை செஞ்சிருக்கேன்னு இனிமே இந்த ஊரே உன்னை காரி துப்ப போகுது. மா, இனிமே இல்லம்மா. எப்பதான் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தாலோ அப்பத்திலிருந்தே எல்லாருமே கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே மினிக்கிட்டு தெரியுது. இந்த அம்மாவுக்கு எப்படி தெரிய போகுது? இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்க தான் போறேன். பிரதீப்புக்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மைய ஆதாரத்தோட நான் எல்லாருக்கும் காட்டுறேன். ஆமா அடியே, அவளே அவ அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டா. உன் தங்கச்சி வாழ்க்கையை கெடுத்தது பத்தாதுன்னு இதுக்கு மேலயும் பிரியாவோட அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவ வாழ்க்கையை சேர்த்து கெடுக்க போறீங்களாக்கும்? அடியே, பொண்ணா பிறந்தவ புருஷ வீட்டுக்கு வந்தா பேசாம அடங்கி ஒடுங்கி இருப்பாளா? அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றவ இந்த வீட்டுக்கு வாழதான் வந்தியா, இல்ல ஊர்ல இருக்கிறவங்க வாழ்க்கையெல்லாம் கெடுத்து ஊர் உலகத்தோட வம்பிழுக்க வந்தியாடி? நான் யாரோட வம்புக்கும் போகல. பாதை தவறி போயிட்டு இருக்கிறவங்கள சரியான பாதைக்கு கூட்டிட்டு போறேன். ஆமா, அதான் உன் தங்கச்சி வாழ்க்கை கெட்டு போச்சே. இனிமே நீ எங்க இருந்து அவளுக்கு நல்ல பாதையை காட்ட போற? மணமேடை வரைக்கும் வந்து ஒரு பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சுன்னா அந்த பொண்ண அபசகனம் பிடிச்ச பொண்ணுன்னு தான் சொல்வாங்க. இனிமேலும் உன் தங்கச்சியை யார் வந்து கல்யாணம் பண்ணுவா? அடியே, பேசாம ஒண்ணு பண்ணலாமே. விட்ட குறையோ தொட்ட குறையோ உன் தங்கச்சிய நம்ம சேதுக்கு 2ஆம் தடவை கட்டி வச்சிரு. அடியே, என் புள்ள பழச எதுவும் பேசாம அவளை நல்லா வச்சுக்குவான். ஏன் அத்தை, ஏன் இப்படி மனசாட்சி இல்லாம பேசுறீங்க? கட்டின பொண்டாட்டி இப்படி மலை மாதிரி நிக்கும் போது இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படி மனசு வருது? ஏண்டி, நானா மனசாட்சி இல்லாம பேசுறேன்? அடியே, எனக்கு மனசாட்சி இருக்கிறதுனாலதான் பெரியவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றேன். இல்லன்னா சின்னவனுக்கு, அதான் உன் புருஷனுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லியிருப்பேன். மா, ஏம்மா சும்மா இருக்க மாட்டியா? ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? காவியா, அழாத காவியா. என் உயிர் என்னைக்கும் உனக்கு தான் சொந்தம். என் பேர் தான் தனுஷ். ஆனா நானும் சீதையோட மட்டுமே வாழ்ந்த ராமன் தான். ஏய் தனுஷு, என்ன ஓவரா கொஞ்சற? இப்ப அம்மா என்னடா தப்பா பேசிட்டாங்க? உன் பொண்டாடி எப்படியே தாங்குற? ஏங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எதுக்கு அவரோட வம்புக்கெல்லாம் போறீங்க? ஏய், வாய மூடுறி. நீ எனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? இங்க பாரு, அவன மாதிரி நான் பொண்டாட்டிக்கு அடங்கி போறவன்ல, தெரிஞ்சுக்கோ. அக்கா, நீங்க எனக்காக பேசி அடி வாங்க வேண்டாம். நீங்க பேசாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். போலாம். ஆமாமா, அவ கூப்பிட்ட உடனே அப்படியே பின்னாடியே போடா. என்னதான் அப்படி மாயமந்திரம் போட்டு வச்சிருக்காளோ? அவ கூப்பிட்ட உடனே எப்ப பாரு பூம்பு மாடு மாதிரி தலையாடிக்கிட்டே போறது. எத்தனையோ கோடீஸ்வரங்க உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு நான் நீனு போட்டி போட்டு தயாரா இருந்தாங்க. அதை எல்லாத்தையும் விட்டுட்டு தான் இவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் ஒரு தலைவிதிடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், நான் என்னத்த தப்பா சொல்லிட்டேன்? திவ்யாவை உன் அண்ணனுக்கு கட்டி கொடுன்னு சொன்னேன். அதுக்குள்ள உன் பொண்டாட்டி இப்படி பேசிட்டா?
நான் ஏதோ இறக்கப்பட்டு பாவம் அந்த திவ்யாவுக்கு வாழ்க்கை கொடுக்கலாமேன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கும் இவதான் தடையா இருப்பா போல இருக்கே. இவளால அந்த திவ்யாவுக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆவாம அவ வீட்டுக்குள்ளேயே இருக்க போறா பாரு. காவ்யா, அம்மா சொல்றத கேட்டு அழாத. நான் இருக்கேன் உனக்கு துணையா. நம்ம திவ்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன். நீ கவலைப்படாத. நான் அத்தை சொன்னதுக்காக அழலைங்க. இதையெல்லாம் அப்பா அம்மா கேட்டா மனசு எப்படி துடிக்கும். அது நினைச்சாதான் கண்ணீர் வருது. நீ உள்ள போ போ. அத்தா ஆண்டாளு, ஏன் எதுக்கு எடுத்தாலும் என் பொண்டாட்டியை எடுத்தறிஞ்சு பேசிட்டு இருக்க? இதுக்கெல்லாம் மொத்தமா சேர்த்து ஒரு நாள் வருத்தப்படுவேன். ஏய் திவ்யா, ஏய் கட் பண்ணிடாத ப்ளீஸ். என் மேல கோவமா இருக்குன்னு தெரியும். ஆனா நான் உன் மேல வச்சிருக்க லவ் இன்னும் அதிகமாச்சே தவிர இன்னும் குறையல திவ்யா. திவ்யா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன் தெரியுமா? அத வார்த்தையில சொல்ல முடியாது திவ்யா. திவ்யா, ஐ லவ் யூ திவ்யா. உன்னை நான் எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா? திவ்யா, ஏன் அழுகுற? நீ அழுதேனா நானும் அழுதுருவேன் திவ்யா. அப்புறம் ஏன் பிரதீப் தாலி கட்டி மனைவியாக்க வேண்டிய என்ன விட்டுட்டு போனீங்க? உண்மையா லவ் பண்ண அப்படி விட்டுட்டு போக எப்படி மனசு வரும்? ஆமா, உங்க அக்கா என்னடானா நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் ஃப்ராடு அப்படி இப்படின்னு கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேர் முன்னாடியும் என் மேல வீண் பழி சுமத்திட்டாங்க. உங்க அக்கா அப்படி சொல்லாம இருந்திருந்தா எங்க அப்பா கோவப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டாரு. நான் வீட்டுக்கு வந்து அப்பா கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்லியும் பிடிவாதமா முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொல்லியிருந்தாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் திவ்யா. இந்த உலகமே தடுத்தாலும் உன்னைதான் கல்யாணம் பண்ணுவேன். யார் எதிர்த்தாலும் சரி, என் உயிரே போனாலும் பரவாயில்ல. உனக்காக என் உயிரை விட்டாலும் எனக்கு சந்தோஷம் தான் திவ்யா. இப்படிலாம் சொல்லாதீங்க பிரதீப். அப்புறம் நானும் அந்த முடிவுக்கு வந்துருவேன். உங்களை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி உங்க வீட்லயே உங்களை சீக்கிரமா புரிஞ்சுப்பாங்க. என் அக்கா காவியா சொன்னதை நான் நம்பல, நம்பவும் மாட்டேன். நம்ம லவ் நம்மளை கண்டிப்பா சேர்த்து வைக்கும். திவ்யா, இனிமே நம்ம சும்மா இருந்தா நம்ம லவ் தான் அது பாதிக்கும். அதனால உடனே நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். ஆமா திவ்யா, நம்ம உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சட்டப்படி கல்யாணம் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இத பத்தி நான் உன்கிட்ட நேர்ல பேசணும் திவ்யா. திவ்யா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு திவ்யா. யாருக்கும் தெரியாம அந்த பார்க்குக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு வா. உன்கிட்ட நான் மனசு விட்டு பேசணும். ப்ளீஸ் திவ்யா. சரி பிரதீப், நான் வரேன். தேங்க்ஸ் திவ்யா. நான் உனக்காக அங்க காத்துட்டு இருப்பேன். போனை வச்சிருவா. ஐ லவ் யூ. பாய் திவ்யா. உன் தங்கச்சிய நம்ம சேதுக்கு 2ஆம் தடவை கட்டி வச்சிரு.
காவியா, என்ன அம்மா பேசினதே நினைச்சு கவலைப்படுறியா? இல்ல தனுஷ், திவ்யாவை நினைச்சாதான் கவலையா இருக்கு. எங்க வீட்லயே அவதான் செல்ல பிள்ளை. அப்பா ஏதாவது கொஞ்சம் கோவமா பேசினா கூட தாங்கிக்க மாட்டா. அவ வாழ்க்கையை கெடுக்க இப்படி ஒரு பாவி வந்திருக்கான்னு நினைச்சா தூக்கமே வர மாட்டேங்குது. என்ன காவியா பண்றது? இந்த உலகத்துல பிரதீப் மாதிரி ஆளுங்க இருந்துகிட்டு எத்தனையோ பொண்ணுங்களை கெடுக்கிறாங்க. அந்த பிரியா கிட்ட எவ்வளவு சொல்லியும் கடைசி நேரத்துல இப்படி அண்ணன் மாதிரின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பிரதீப் தான். அவன் எப்படி நமக்கு தெரியாம அவளை இப்படி சொல்ல வச்சானோ அதே மாதிரி திவ்யாவையும் தன்னோட வலைக்கு கொண்டு வர ஏதாவது முயற்சி பண்ணிட்டே இருப்பான். நாம தான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன சொல்ற? ஆமா காவியா, அவன் பிரியாவை அப்படி சொல்ல வச்சதை பார்க்கும்போதே அவன் திவ்யாவை எப்படியாவது கல்யாணம் பண்ணியே ஆகணுங்கிற முடிவில் இருக்காங்கிறது தெளிவா தெரியுது. நீ எதுக்கு உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பிரதீப் ஏதாவது ஃபோன் பண்ணானான்னு விசாரி. நீ சொல்றதும் சரிதான். நான் இப்பவே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன். ஹலோ அம்மா, சொல்லு காவ்யா. என்ன பண்றீங்க? நாங்க என்ன காவ்யா பண்ண போறோம்? உன் தங்கச்சியோட கல்யாணம் நின்னதுல இருந்து சாப்பிடவும் மனசு வரல, படுத்தா தூக்கமும் வர மாட்டேங்குது. அம்மா, இன்னமும் அதையே நினைச்சு கவலைப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நடந்தது எல்லாத்தையும் நம்ம ஒரு பாடமா எடுத்துக்க வேண்டியதுதான். நான் மட்டும் அந்த பிரதீப் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் கண்டுபிடிக்காம இருந்திருந்தா திவ்யாவோட வாழ்க்கை இந்நேரம் வீணா போயிருக்குமா? நல்ல வேளை நம்மளுக்கு வந்து ஆபத்து விலகிடுச்சுன்னு நினைச்சு இனியாவது உஷாரா இருங்க. நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, ஆனா உன் தங்கச்சி நீ சொல்றத நம்ப மாட்டேங்கிறா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல காவ்யா. அம்மா, அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு எதுவும் தெரியாது. நாம தான் அவளுக்கு எடுத்து சொல்லணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போனை திவ்யா கிட்ட கொடுங்க, நான் பேசுறேன். இரு, ஒரு நிமிஷம் கூப்பிடுறேன். திவ்யா, காவ்யா உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, கூப்பிடுறா. இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கையை தான் கெடுத்துட்டாளே, இனிமே என்கிட்ட என்ன பேச போறாளாம்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இவ்வளவு நேரம் நீங்க என்ன பேசுனீங்கன்னு கவனிச்சுட்டு தான் இருந்தேன். என் வாழ்க்கையை தான் கெடுத்துட்டாளே, இனிமே என்கிட்ட என்ன பேச போறாளாமா? குடு. ஏய் காவியா, என்னதான் வீட்டுல உட்கார வச்சிட்டியே, அது உனக்கு பத்தலையா? இனிமே நான் உயிரோடு இருக்கிறது பிடிக்கலன்னு என்ன கொல்ல போறியா? ஏன் திவ்யா, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அக்கா உனக்கு என்னைக்காவது கெடுதல் நினைப்பனா? அதான் மொத்தமா முடிச்சிட்டியே, இதுக்கு மேல எனக்கு என்ன நல்லது செய்ய போறேங்கிற? இல்ல, தப்பு திவ்யா. அந்த பிரதீப்க்கும் பிரியாவுக்கும் கல்யாணம் ஆனது உண்மைதான். உன்னை எப்படியாவது அடைஞ்சே ஆகணும்ன்ற எண்ணத்துல அந்த பிரதீப் பிரியாவை அண்ணன்னு சொல்ல வச்சிருக்கான். தயவு செஞ்சு என்ன நம்பு திவ்யா. இந்த கதையை திருப்பி திருப்பி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? சும்மாருமா. அந்த பிரியா உண்மையிலேயே பிரதீப்ப கல்யாணம் பண்ணிருந்தா எதுக்கு அவ மறைக்கணும்? திவ்யா, உனக்கு பிரதீப்ப பத்தி சரியா தெரியாது. அவன் ஏதோ டிராமா பண்றான். அவர் ஒன்னும் டிராமா பண்ணல, நீதான் நல்ல இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போறேன்னு பொறாமையில இப்படி எல்லாம் பேசுற. திவ்யா, நீ நல்லா இருந்தா நான் எதுக்கு பொறாமப்பட போறேன்? அப்பா அம்மா விட நான் தான் சந்தோஷப்படுவேன். நான் ஒரு அக்காவா இருந்து உன்னை பார்க்கல, ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து தான் உன்னை பாக்குறேன். நான் சொல்றது கொஞ்சம் கேளு திவ்யா. அந்த பிரதீப்ப நம்பாத. அவன் எதுவும் போன் பண்ணி பேசினா கூட நீ பேசாத. நீ சின்ன பொண்ணு, உன்னை ஈஸியா ஏமாத்திடுவான். அடிச்சே சும்மாரு. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. காலேஜ் முடிச்சிட்டேன், எனக்கும் 21 வயசு ஆகுது. எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கும் நல்லா தெரியும். நீ அக்காவா இருக்கிறதுனால கல்யாண மேடையில உன்னை சும்மா விட்டேன். இதுவே வேற ஒருத்தியா இருந்திருந்தா சும்மா விட்டுருக்க மாட்டேன். திவ்யா, பேசாம இருமா. என்ன திவ்யா இப்படி படப்படன்னு புரிஞ்சுக்காம பேசுற? நான் சொல்றத கொஞ்சம் கேளு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் என்ன சொன்னாலும் நீ இப்படிதான் சொன்னதே சொல்லிட்டு இருப்ப. நானே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற வேதனையில இருக்க. ஆனா நீ உன் புருஷனோட ஜாலியா இருக்கன்ற திமிர்ல பேசிட்டு இருக்க. இனிமே எனக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணாத. போனை கட் பண்ணு. திவ்யா, என்ன போனை கட் பண்ணிட்டாளா?
என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறா தனுஷ். எப்படிதான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. காவ்யா, நீ ஒன்றும் திவ்யாவை பத்தி கவலைப்படாத. பொண்ணு நம்ம கிட்ட தானே இருக்கா. என்ன காவ்யா பண்றது? அவ மனசை நம்ம மெல்ல மெல்ல மாத்திருவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ எதுக்கும் வருத்தப்படாத.